வணக்கம். இப்போ நம்ம கையில இருக்கிறது தமிழ்நாட்டுல 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களோட ஒரு சாதாரண தமிழ் பாடப்புத்தகம். பார்க்கறதுக்கு இது வெறும் புக் மாதிரி தெரியலாம். ஆனா முதல் பாடம் தொடங்குறதுக்கு முன்னாடியே இந்த புத்தகம் மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லிக் கொடுக்குது. அது என்னவா இருக்கும்? வாங்க இந்த புத்தகத்தோட பக்கங்களை கொஞ்சம் ஆழமா புரட்டி பார்க்கலாம். நம்மளோட பயணம் இந்த அட்டை படத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. பாருங்க, தமிழ்நாடு அரசோட சின்னத்தோட இது ஒரு அதிகாரப்பூர்வமான புத்தகம்னு ரொம்ப தெளிவா தெரியுது. ஆனா இந்த தோற்றத்துக்கு பின்னாடி ஒரு தனித்துவமான கலாச்சார அடையாளம் கட்டமைக்கப்படுது. அது எப்படின்னு பார்க்கலாம். சோ நாம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி இதுதான். எந்த ஒரு பாடமும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு புத்தகம் மாணவர்களுக்கு எதை கத்துக் கொடுக்க முயற்சி பண்ணுது? வாங்க இதுக்கான விடையை நாம சேர்ந்து தேடுவோம். நீங்க கணக்கு அறிவியல்னு எந்த பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடியும் இந்த புத்தகம் முதல்ல ரெண்டே ரெண்டு விஷயங்களை ரொம்ப ஆணித்தரமா மனசுல பதிய வைக்குது. ஒன்னு தேசப்பற்று, இன்னொன்னு மொழிப்பற்று. அது எப்படின்னு பாப்போமா? முதல் சில பக்கங்களை புரட்டும் போதே ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். மாணவர்களுக்கு ஒரு இரட்டை அடையாளம் திட்டமிட்டு கொடுக்கப்படுது. அதாவது அவங்க இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு தேசிய அடையாளம், அதே நேரத்துல தமிழர்கள் அப்படிங்கிற ஆழமான ஒரு பண்பாட்டு அடையாளம். இது ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு போட்டி போடுற மாதிரி இல்லாம ஒன்னு முழுமைப்படுத்துற மாதிரி இருக்கு. தமிழ்த்தாய் வாழ்த்துல வர்ற இந்த வரிகளோட அழக பாருங்களேன். இது மொழிய வெறும் பேசுறதுக்கான ஒரு கருவியா மட்டும் பார்க்கல. அதுக்கு பதிலா மனம் வீசுற, எப்போ இளமையா இருக்கிற ஒரு தெய்வமா உருவாக்கப்படுத்துது. சொல்லப்போனா மொழிங்கிறது உயிர் இல்லாத ஒரு விஷயம் இல்ல. அதுக்கு உயிர் இருக்கு, அது நம்ம கூடவே வாழுதுங்கிற எண்ணத்தை இது விதைக்குது. சரி, அடுத்ததா புத்தகத்தோட முகவுரைக்கு வருவோம். இங்கேதான் இந்த புத்தகத்தை உருவாக்குனவங்களோட நோக்கம் என்ன, அதாவது அவங்க எந்த மாதிரியான ஒரு கல்வியை கொடுக்க விரும்புறாங்கன்னு வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. இந்த முகவுரையில குறிப்பிட்டிருக்கிற இந்த விஷயங்களை பாருங்க. இது மனப்பாடம் பண்ற பழைய கல்வி முறையிலிருந்து மாறி மாணவர்களை யோசிக்க வைக்கணும், அவங்களோட கலாச்சாரத்தை நினைச்சு பெருமைப்பட வைக்கணும்னு சொல்லுது. கத்துக்கிறதே ஒரு சந்தோஷமான அனுபவமா இருக்கணும்னு இதுல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வரோம். அதுதான் முதல் பாடம். ஒரு 6ஆம் வகுப்பு மாணவன் முதல்ல படிக்க போற கவிதை இன்பத்தமிழ். இந்த தலைப்பே சொல்ற மாதிரி இது நம்ம தாய்மொழி மேல இருக்கிற ஒரு காதல் பாட்டு மாதிரி தான். கவிதையோட முதல் வரிய கவனிச்சிங்களா? இது நேரடியா தமிழ் மொழிய அமுதத்தோடும் நம்ம உயிரோடும் ஒப்பிடுது. மொழிங்கிறது வெறும் வார்த்தைகளோட தொகுப்பில்ல, அது நம்ம வாழ்வோட ஆதாரம்னு முதல் வரியிலேயே மனசுல பதிய வச்சிடுறாங்க. இப்போ இந்த டேபிள பாருங்க. இதுல தான் அசலான விஷயமே இருக்கு. கவிஞர் எப்படி மொழியை நம்ம வாழ்க்கையோட முக்கியமான விஷயங்களோட தொடர்புபடுத்துறாருன்னு இது ரொம்ப அழகா விளக்குது. தமிழ் அமுது மாதிரி அது உயிருக்கு சமம், நிலவு மாதிரி அது சமூக வளர்ச்சிக்கு சமம், மனம் மாதிரி அது நம்ம வாழ்வுக்கு சமம்னு சொல்றாரு. ஆனா ஒரு கேள்வி இருக்கு. யார் இந்த கவிதையை எழுதுனது? அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த பாட்டு ஏன் பாடமா இருக்குங்கிற முழு பாடமும் நமக்கு நல்லா புரியும். இவர்தான் அந்த கவிஞர் பாரதிதாசன். புத்தகத்திலையும் இவரோட படம் இருக்கு. இவர் 20ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு முக்கியமான தமிழ் கவிஞர். ஆனா இவர் வெறும் கவிஞர் மட்டும் இல்ல. அவருக்கு ஒரு பட்டம் இருக்கு, புரட்சி கவி. அப்படின்னா என்ன? புரட்சி பண்ற கவிஞர். ஏன்னா அவரோட எழுத்துக்கள் வெறும் அழகா மட்டும் இல்லாம அந்த காலத்து சமூகத்தையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்த கருவிகளா இருந்துச்சு. ஆக முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு தாய்மொழியை அறிமுகப்படுத்துறதுக்கு இவங்க தேர்ந்தெடுத்த ஆள் யாருன்னு பாருங்க. ஒரு பெரிய சமூக சீர்திருத்தவாதி. இது யதார்த்தமா நடந்த ஒரு விஷயம் இல்ல. சரி, நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களையும் இப்போ ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். நாம ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு இப்போ ஒரு முழுமையான பதில் கிடைக்க போகுது. இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி இதுதான். இந்த முதல் பாடம் மாணவர்களுக்கு அவங்களோட மொழி நம்ம உயிர் மாதிரி முக்கியமானது, தண்ணி மாதிரி அடிப்படையானது, அது மட்டும் இல்லாம இது ஒரு புரட்சிகரமான சிந்தனையோட வெளிப்பாடுங்கிறத ரொம்ப நுட்பமா சொல்லிக் கொடுக்குது. கடைசியா ஒரு கேள்வி. இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நாம முதல்ல என்ன கத்துக்கிறோமோ அதுதான் நாம யாருன்னு தீர்மானிக்குதுன்னா, உங்க கல்வி பயணத்துல நீங்க படிச்ச முதல் பாடம் உங்களுக்கு என்ன கத்து கொடுத்துச்சு? உங்க பாட புத்தகத்துல இது மாதிரி ஏதாவது மறைமுகமான செய்திகள் இருந்ததான்னு யோசிச்சு பாருங்களேன்.